ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முடி கொத்து கொத்தாக கொட்டுதுங்களா? முடியில் சக்தி இல்லாமல் பலகீனமாக இருக்கா? சீப்பில் வாரினா ஏண்டா வாரணுன்ற மாதிரி இருக்கா? அப்போனா கவலை விடுங்க. இந்த லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டினியூவாக ஒரு மாதம் சாப்பிட்டிங்கன்னா முடி கரு கருன்னு சூப்பராக அட்டகாசமாக வளருங்க. கிரே ஹேர் கொஞ்சம் இளநரை கூட இது கட்டுப்படுத்திடுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஹெல்த்தியான கருவேப்பிலை லட்டு செய்யலாம் வாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம இதுக்கு மெயின் கதாநாயகனே கருவேப்பிலை தாங்க. இதை வச்சு தான் நம்ம செய்யணும். தினம் கருவேப்பிலை சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம தேவையான அளவு கருவேப்பிலையே எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கப்பில் ஒரு 5-6 நெல்லிக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இப்போவே தெரியும் கருவேப்பிலையும் நெல்லிக்காவும் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நிலக்கடலையே நம்ம வறுத்து வைக்கலாங்க. அதுவும் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. வேர்க்கடலை கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மொத்த பொருளையும் ஒவ்வொன்றா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் சீட்ஸை அதையும் வறுத்துக்கலாங்க. இதுவும் எவ்வளோ ஹேருக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியுமுங்க. ஒவ்வொன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்மக்கிட்ட என்னென்ன சீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாங்க. சீட்ஸ் எல்லாம் தனியாக வறுத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஹெல்த்துக்கோ ஸ்கின்னுக்கோ ஹேருக்கும் அவ்வளோ நல்லதுங்களாங்க. அதனால் என்கிட்ட இருக்கிற கொஞ்சமான ஒரு 4-5 சீட்ஸ் தான் இருக்குது. அது வரையும் வறுத்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆனால் அதில் மெயினாக கருவேப்பிலையும் நெல்லிக்காய் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு பேரிச்சம்பழம் இதெல்லாம் முக்கியமான ஐட்டங்க. இதில் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றில் இதை ஒரு உருண்டை ஒரு லட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு 30 நாள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஹேர் ஃபால் ஃபுல்லாக நின்றுடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இளநரை வர்றதை தடுத்துருமுங்க. முடி அடர்த்தியாக கரு நீளமாக வளருங்க. அப்புறம் உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கருவேப்பிலை லட்டுன்னு விற்கிறாங்க, மிட்டாயின்னு விற்கிறாங்க. நாமளே வீட்லேயே செஞ்சுக்கலாங்க. சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் எடுத்து ஒரு லட்டு சாப்பிட்டோம்னா முடிக்கு வயிற்றுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா வறுத்து எடுத்தாச்சுங்க. கருவேப்பிலை தேவையான அளவு நான் கழுவி தண்ணி ஊற்றி லைட்டாக ஈரம் போகிற அளவுக்கு வச்சுருந்தேங்க. இப்போ அதை நல்லா வறுத்துக்கலாம். கூட 5-6 ஏலக்காய் போட்டு அதையும் வறுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா தேன் விட்டுக்குங்க. தேன் விட்டும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெல்லம் கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா அப்படியே கூட உருண்டை பிடிச்சிக்கலாங்க. கொப்பரை இருந்ததுன்னா கொஞ்சம் கொப்பரை கலந்துக்குங்க. நான் தேங்காய் தான் இருந்துச்சு, அதையும் நல்லா லைட்டாக வறுத்துக்கிட்டேன். எல்லாமே சின்ன சின்ன கப்பில் தாங்க அளந்து எடுத்திருக்கேன். இது அதிகமாக போனாலோ கம்மியாக போனாலோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அத்தனையும் ஹெல்த்தியானது. இப்போ இதில் மிக்சியில் போட்டு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 by 1 பல்ஸ் விட்டு நெய்ஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ நெல்லிக்காவும் நான் வறுத்து எடுத்திருக்கேன். அதுவும் ஈரம் போச்சுன்னா தான் உங்களுக்கு கெடாமல் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். அதுக்காக தாங்க. இப்போது அதை இருக்கிறத பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நெல்லிக்காய், தேங்காய், பேரிச்சம்பழம், கருவேப்பிலை எல்லாம் 1 by 1 போட்டு நம்ம மிக்சியில் பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. ரொம்ப நெய்ஸாக வேண்டாம், ரவை பதம் இருந்தால் போதுங்க. அட்டகாசமான கருவேப்பிலை லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு முடி சீக்கிரம் கொட்டாது, இளநரை வராமல் தடுக்குங்க. ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். குறைஞ்சது 1 மாதமாவது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தான் அதனோடய எஃபெக்ட் நமக்கு முன்னாடியே தெரியுங்க. அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க, என்ன இப்படி முடி வளர்ந்துருச்சு உனக்கு, எப்படி கருகருன்னு ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க. அப்புறம் நீங்களே வியந்து போவீங்க. அந்த அளவுக்கு இதனோட சக்தி முடிக்கு அப்படி கொடுக்குங்க. நீங்கள் ஒருக்கா செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி முடிக்கு இது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடலாம். அவ்வளோ சத்தானது கொடுங்க. இது முடிக்க மட்டும் இல்லைங்க, ஆல் ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் போட்டிருக்கு, கருவேப்பிலை போட்டிருக்கு, வேர்க்கடலை போட்டிருக்கு, எல்லா சீட்ஸும் போட்டிருக்குங்க, பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன்.
அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்தளோட ஈரப்பதத்திலேயே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சின்னதாகவோ பெருசாகவோ பிடிச்சிக்கோங்க. நான் ஓரளவுக்கு பிடிச்சி வச்சுருக்கேன். இது ஒரு உருண்டை ஒரு லட்டு காலையில் சாப்பிட்டா போதும்னு பிடிச்சி வச்சுருக்கேங்க. அம்புட்டு தாங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள், அசத்துங்க.